புழல் சிறையில் காவலர்கள் சோதனையில் விசாரணை கைதி பதுக்கி வைத்திருந்த கஞ்சா, பீடி உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கியிருக்கலாம். சதீஷ் முருகன், அவரிடம் எவ்வளவு கஞ்சா மற்றும் பீடிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரங்களை பதிவு செய்யுங்க சதீஷ் முருகன். சென்னை மத்திய புழல் சிறையில திரைப்பட வாணியில கஞ்சா கடத்திய வாலிபரை சிறைத்துறை அதிகாரிகள் பிடித்து அவரிடமிருந்து கஞ்சாவை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். சென்னை புழல் சிறையை பொறுத்தவரையில 3 பிரிவுகளாக சிறைகள் இருக்கிறது. 4000 கைதிகள் இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைதிகளாக விசாரணை கைதியாகவும் தண்டனை கைதிகளாகவும் இருந்து வருகின்றனர். இந்த நிலையில கஞ்சா வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்ட வாலிபர் நீதிமன்ற விசாரணைக்காக வெளியே வந்து மீண்டும் சிறைக்குள் செல்லும் பொழுது கஞ்சா கடத்துவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது பல்வேறு நிலைகள்ல இதே போன்ற இளைஞர்கள், அதாவது என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். கைதிகள் தொடர்ந்து இது போன்று கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்தி வருவது தெரிய வந்திருக்கிறது. இதனால் திடீர் சோதனை மேற்கொண்ட பொழுது தெற்குன்றம் பகுதியை சேர்ந்த தீபக் என்பவரிடமிருந்து அவரது ஆசன வாயில் 10 கிராம் கஞ்சா மற்றும் பீடி உள்ளிட்டவற்றை, ஒரு 6 பீடி உள்ளிட்டவற்றை பதுக்கி வைத்து சிறைக்குள் எடுத்து செல்வதற்கு அவர் முற்பட்ட போது அவர் பிடிபட்டிருக்கிறார். அவரிடமிருந்து அந்த கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இதற்கு தனியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புழல் சிறையை பொறுத்தவரையில தொடர்ந்து இது போன்று தடை செய்யப்பட்ட பொருட்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டும் கண்காணிக்கப்பட்டு வரும் நிலையில் கைதிகள் ஒரு சிலர் தொடர்ந்து இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருவதும் அவ்வப்போது நடைபெற்று வருவதாக சிறைத்துறை தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.